ஹைதராபாத்திலிருந்து விமானப்படையின் தனி விமானத்தின் மூலமாக கோவை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி. கோவையில் விவசாயிகள் மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார். அதே நேரத்தில் விவசாயிகளுக்கான உதவித்தொகையையும் அவர் விடுவிக்கிறார். கோவையில் பிரதமர் ரோட் ஷோவை மேற்கொள்ள இருக்கிறார். விமான நிலையத்தில் இருந்து அவர் ரோட் ஷோவை மேற்கொள்ள இருக்கிறார். இப்போது நம்ம பார்க்கக்கூடியது இதற்கு முன்பு பிரதமருக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பினுடைய காட்சிகளை பார்க்கிறோம். இதே போன்ற காட்சிகள் இப்போதும் இடம்பெற இருக்கிறது. கோவையில் பிரதமருடைய ரோட் ஷோ நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. பிரதமரை வரவேற்க யாரெல்லாம் சென்றிருக்கிறார்கள்? அரசின் சார்பில் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் போகிறதா தகவல். அதே நேரத்தில் ஆளுநர் இருப்பார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ், பாஜகவுடைய தற்போதைய தலைவர், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டவங்களாம் இருப்பாங்க அப்படின்னு தகவல். இந்த காட்சிகள் இன்னும் சில நிமிடங்களில் நமக்கு கிடைக்கப்பெறும். விவசாயிகளுடைய மாநாட்டு நிகழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக பிரதமர் மோடி ஹைதராபாத்தில் புட்டபர்த்தியில் நிகழ்ச்சியை முடித்த பிறகு அங்கிருந்து ஹைதராபாத் சென்று அங்கிருந்து கோவைக்கு வந்திருக்கிறார். கோவைக்கு பிரதமருடைய விமானம் வந்து சேர்ந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் பிரதமர் விமான நிலையத்தில் இருந்து வெளியே வருவார். பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட இருக்கிறது பாஜகவின் சார்பாக அப்படின்றதை பார்க்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் ஹரி கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ஹரி, பிரதமருடைய விமானம் கோவை வந்தடைந்திருக்கிறது. பிரதமருடைய நிகழ்ச்சிகள் என்ன? குறிப்பாக அவருக்கு கொடுக்கப்பட இருக்கக்கூடிய வரவேற்பு என்ன? பிரதமர் நரேந்திர மோடியின் விமானம் கோவையில் தரங்கி இறங்கியது. கோவை விமான நிலையத்தில் அவரை வரவேற்பதற்காக பாஜகவின் முக்கிய தலைவர்களான மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தமிழக பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன் மற்றும் பாஜக தேசிய மகளிரடி தலைவர் வானதி சீனிவாசன், அதே போல மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கோவை விமான நிலையம் வந்துள்ளனர். அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமரை வரவேற்றுள்ளனர். இந்த சூழ்நிலையில் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோரும் விமான நிலையம் வந்துள்ளனர். அவர்களும் பிரதமரை வரவேற்றுள்ளனர். பிரதமர் இவர்களது வரவேற்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் இங்கிருந்து சாலை மார்க்கமாக கோவை கொடிசியா மைதானம் செல்ல உள்ளார். அதற்கு முன்னதாக விமான நிலையத்தில் பாஜகவினர் மற்றும் பொதுமக்களின் உற்சாக வரவேற்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இங்கிருந்து கொடிசியா செல்லும் சாலை வரையுள்ள சுமார் இந்த 4 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவருக்கு ரோட் ஷோ நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்கிறார். அதாவது விமான நிலைய நுழைவாயிலிருந்து அவினாஷ் சாலை சந்திப்பு வரை அவர் ரோட் ஷோ நிகழ்ச்சி நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து கொடிசியா செல்லும் இணைப்பு சாலையை பெற்றவுடன் அங்கிருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக பாஜகவினர் அங்கேயும் திரண்டுள்ளனர். அதனை முடித்துக் கொண்டு நேரடியாக அவர் வேளாண் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். அங்கு 9 கோடி விவசாயிகளுக்கு 18,000 கோடி உதவித்தொகையை அவர் வழங்க உள்ளார். அதாவது 21வது தவணைத் தொகையை அவர் வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து விவசாயிகளுக்கும் வேளாண் சம்பந்தமான பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் அங்கே இருக்கும் அவர் அதனை முடித்துக் கொண்டு பின்னர் நேரடியாக விமான நிலையம் வந்து இங்கிருந்து புறப்பட்டு டெல்லியை புறப்படுகிறார். இந்த சூழ்நிலையில் பிரதமரின் வருகையொட்டி கோவை விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விமான நிலையம் சுற்றிலும் பாதுகாப்பு வளையத்துக்கு கொண்டு வரப்பட்டு வெளிநபர்கள் யாரும் உள்ளே செல்ல வண்ணம் அனைத்து வழிகளிலுமே தற்காலிக தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலையத்திற்கு யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த சுமார் 2-3 மணி நேரத்திற்கு விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்படுவது போல காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த மாநாட்டுடைய முக்கியத்துவம் என்ன? இது இயற்கை வேளாண்மை மாநாடு. இதில் பிரதமர் நிதியுதவியை விடுவிக்கிறார். இந்த மாநாடு பற்றி சொல்லுங்க. இந்த இயற்கை வேளாண் மாநாட்டில் பிரதமரின் முக்கிய குறிக்கோளானது இந்திய நாடு இயற்கை விவசாயத்தில் மென்மேலும் வளர வேண்டும். இயற்கை விவசாயத்தை பண்டைய தலைமுறையிலும் இந்த இயற்கை விவசாயத்தை நாம் மீட்டுக் கொண்டு வர வேண்டும். அதாவது பாரம்பரிய முறையில் பயிரிடக்கூடிய பயிர் வகைகள் போன்ற பல்வேறு வகைகளையும் நாம் கையில் எடுத்து வரும் தலைமுறையினருக்கு இயற்கையாக சுத்தமாக நஞ்சில்லாத அதே போல எந்தவித உரங்களும் இன்றி இயற்கையாக விளையக்கூடிய அந்த பயிர்களை இன்று ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த விவசாயிகள் மாநாட்டில் இயற்கை விவசாயம் சார்ந்த பல்வேறு அறிவிப்புகள், குறிப்பாக இயற்கை விவசாயத்தில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகள், அதே போல அவர்களுக்கு தேவையான விவசாய உபகரணங்கள் மற்றும் அவர்களுக்கு தேவையான காப்பீடுகள், அந்த பயிர் காப்பீட்டுக்கு தேவையான மானியங்கள் போன்ற பல்வேறு அறிவிப்புகளையும் வெளியிட உள்ளார். மேலும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் நபர்களின் கருத்துக்களையும் அதே போல அவர்கள் எவ்வாறு இயற்கை விவசாயத்தில் பலனடைந்துள்ளார்கள், அதற்கு அவர்கள் சந்தித்த துயரங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் அந்த விவசாய மாநாட்டில் கலந்து கொண்டு அவர்களுடன் கலந்துரையாட உள்ளார். அதன் பிறகு இவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டு வரும் நாட்களை இந்த இயற்கை விவசாயத்திற்காக எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வர வேண்டும், அதே போல என்னென்ன திட்டங்கள் இவர்களுக்கு கொண்டு வந்து அளித்தால் அவர்களுக்கு எவ்வாறு மானியம் வழங்குவது, அதே போல சோலார் பிளானல் உள்ளிட்ட பல்வேறு வகைகளிலும் இந்த இயற்கை விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம். எனவே அதற்கு தேவையான பல்வேறு நலத்திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு அதிகாரிகளுடன்
வேளாண் சம்பந்தமான அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனை மேற்கொண்டு அதன் பின்னர் அந்த திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் முக்கிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர். குறிப்பாக இயற்கை விவசாயத்தை வரும் ஆண்டுகளில் ஊக்குவிப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியிலேயே மாணவர்களோடு கலந்துரையாட போறார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது. அது பற்றிய தகவல் என்ன? அதாவது இந்த நிகழ்ச்சியில் அதாவது வேளாண் சம்பந்தமான படிப்புகளை படிக்கக்கூடிய நபர்கள், அதே போல பயோடெக்னாலஜி போன்ற வேளாண் சம்பந்தமான படிப்புகளும் இதர படிப்புகள் இணை படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுடனும் கலந்துரையாடலுக்கு ஒரு ஏற்பாடு மத்திய அரசு சார்பில் ஒரு ஏற்பாடானது செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஏற்கனவே இந்த இயற்கை விவசாய கூட்டமைப்பினர் சார்பில் அந்த வேளாண் சங்கங்களின் சார்பிலும் ஒரு மாணவர்கள் அதே போல இளைய தலைமுறையினரும் கலந்துரையாடுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் மாணவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு மற்றும் அதற்கு செயல்படுத்த உள்ள திட்டங்கள் குறித்தும் பிரதமர் நரேந்திர மோடி மேடையிலேயே அவர்களிடம் விளக்கம் அளிக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்துதான் பல்வேறு நிகழ்ச்சிகள், மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கலந்து கொள்கிறார். அதே போல கூட்டணிக்குள் இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் அவர்களும் கலந்து கொள்கிறார். இதற்கு முன்னதாக சுதாகர் ரெட்டி ஒரு கருத்தை நம்மிடம் பதிவு செய்திருந்தார். நேரம் எடுக்கும் பட்சத்தில் இந்த மாநாடு முடிந்த பின்னர் நேரம் ஒதுக்கி இருந்தால் நேரம் கிடைக்கும் பட்சத்தில் மாற்றுக் கட்சியில் இருப்பவர்கள் அதே போல முக்கிய தலைவர்கள் எங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று விரும்புவர்கள் அனைவரும் சந்தித்து பேசலாம் என்று தெரிவித்திருந்தார். அவர் தெரிவித்த உள்ள கருத்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த வேளாண் மாநாட்டை முடிந்த பின்னர் கோவையில் கூட்டணி சம்பந்தமான பேச்சுவார்த்தைக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. யாரெல்லாம் பிரதமரை வரவேற்க வந்திருக்காங்க? எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்கிறார், பாஜக தலைவர்கள் வந்திருக்காங்க, மற்ற கட்சி தலைவர்கள் திரு வாசன் உள்ளிட்டவங்க இவங்கெல்லாம் யாரெல்லாம் வந்திருக்காங்க? வரவேற்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அரசு சார்பில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள், மாவட்ட அதே போல மாநகர காவல்துறை ஆணையர் வந்திருக்கிறார். அதே போல திமுகவிலிருந்து அமைச்சர் வெள்ளக்கோயில் சாமிநாதன் மட்டும் வருகை புரிந்திருக்கார். அதே போல கோவை மாநகர மேயரும் வருகை புரிந்திருக்கார். இந்த சூழ்நிலையில பாஜகவின் முக்கிய தலைவர்கள் கூட அதிமுக பொதுச் செயலாளர் அதே போல ஜி.கே. வாசன் அவர்கள் வந்திருக்கிறார். அதே போல இதர கொடிசாவில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் அதாவது ஜான் பாண்டியன் அவர்களும் அதே போல பாரிவேந்தர் அவர்களும் அந்த கொடிசாவில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் அவரை வரவேற்பதற்காக அந்த கொடிசா அரங்கில் காத்திருக்கின்றனர். விமான நிலையத்தை பொறுத்தவரைக்கும் முக்கிய தலைவராக பார்க்கப்படுபவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அதே போல ஜி.கே. வாசன் அவர்களும் தான் முக்கிய தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவரை வரவேற்பது அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது, சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்கள்ல பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.